السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்நாள் முடியும் அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் புண்ணியமிக்க ரமலானுடைய பொழுதை பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ரமலானுடைய நோன்பை ஒன்று அவன் நமக்கு விதித்திருக்கின்ற ஃபர்லான வணக்கங்களை நிறைவேற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்திருக்கின்ற சுன்னத்தான இபாதத்துகளை நிறைவேற்றி அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் மறுமை விசாரணை என்கிற ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். எத்தனையோ விசாரணைகள், எண்ணற்ற கேள்வி கணக்குகளை நாம் கண்டிருந்தாலும் மறுமையுடைய விசாரணை என்பது அது அதிபயங்கரமானது. ஏனென்றால் நம்மை அனைவரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹ் அவனே நம்மை விசாரிக்க இருக்கின்றான். இந்த செய்தியூடாக நாம் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசாரணை முற்றிலும் நீதமானதாக, நேர்மையானதாக இருக்கும். ஏனென்றால் அது ரப்புடைய விசாரணை என்பதனால், அதே நேரத்தில் அந்த விசாரணையிலிருந்து எந்த ஒன்றும் தப்பித்து விட முடியாத அளவிற்கு மிக துல்லியமானதாக, மிக நேர்த்தியானதாக அந்த விசாரணை இருக்கும். அப்படியான ஒரு விசாரணைக்காண்டி ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தை படைத்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஒன்று கூட்டி அங்கே நமக்கு முன்னால் வர இருக்கின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த காட்சியை பற்றி நமக்கு சொல்லுகிற போது சொல்கிறான்: வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அன்றைய நாளில் உம்முடைய இரட்சகன் வருவான். மலாயிகா, மலக், அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மலக் என்கிற படைப்புகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். கபர்களிலிருந்து எழுப்பப்பட்ட அவர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணைக்கு வேண்டி நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த காட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான்: யௌமைதி யத்தபிஊன அத்தாஇய. அந்த நாள் அவர்கள் மக்கள் அனைவரும் அழைப்பாளரை பின்பற்றி கொண்டு செல்வார்கள். யார் அந்த அழைப்பாளர்? மலக். மனிதர்களை அங்கே நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் பணிக்கப்பட்டிருக்கின்ற மலக்கு மக்களை அங்கே வரிசையாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருப்பார். அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த பாதையில் அவர்கள் அந்த மலக்கை பின்பற்றி கொண்டு செல்வார்கள். அங்கிருந்து அவர்கள் வலதும் சாயமாட்டார்கள், இடதும் சாயமாட்டார்கள். எந்த பக்கமும் திரும்பாமல் அவர்கள் ஒரே நேர்கோட்டில் அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நிலையை பற்றி சொல்கிறான். மேலும் சொல்கிறான், இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கோடி மனிதர், அதாவது உலகம் தோன்றியது முதற்கொண்டு உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு இந்த உலகம் அழிகின்ற காலம் வரையிலும் இந்த பூமியில் எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து மரணித்தார்களோ, அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஒரே இடத்தில் ஒன்று திரட்ட இருக்கிறார். அப்படி திரட்டி வைத்திருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். இந்த நேரத்திலே எல்லா சப்தங்களும் ரஹ்மானுக்கு பணிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ்.
எல்லா குரல்களும், எல்லா ஓசைகளும், எல்லா சத்தங்களும் ரஹ்மானுக்கு முன்னால் பணிந்ததா இருக்கும். மிக மெல்லிய ஒரு சத்தத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் அங்கே கேட்க மாட்டீர்கள். அப்படி எல்லாருமே நிசப்தமாக பயத்தில் உறைந்து கொண்டிருக்கின்ற, அச்சத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் தான் அந்த நாள். அந்த நாளிலே மனிதன் திடுக்கத்தோடும் அச்சத்தோடும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா படைப்புகள் அனைத்தையும் அவர்கள் செய்திருக்கின்ற செயல்களை துல்லியமாக எடுத்து காண்பித்து விசாரித்திருக்கின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அது நல்லது கெட்டது, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஒரு காலம் இருந்தது, பதிவேடு என்று சொல்லுகிற போது, ரெக்கார்டு என்று சொல்லுகிற போது அதை நம்புவதற்கு மனிதனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் நடக்கின்ற நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்கள், நாம் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்து நமக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டு அது நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு நினைக்கிறோம், நிதர்சனமா புரிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தொழில்நுட்பம் இந்த காரியத்தை செய்யும் என்று சொன்னால் இதையெல்லாம் படைத்திருக்கின்ற, இவற்றை உருவாக்குவதற்கான அறிவை மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற அகிலத்தின் ரப்பு இப்படிப்பட்டதான ஒரு தொழில்நுட்பத்தை தன்னுடைய கையில் வைத்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவன் எப்படி நம்முடைய செயல்களை, நம்முடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் பதிவு செய்து அது நமக்கு காட்சிப்படுத்த இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் எந்த ஒன்றும் நம்முடைய செயலிருந்து தப்பிவிடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே படி, உன்னுடைய ரெக்கார்ட், நீ செய்து கொண்டிருந்த அமல்கள் என்ன, அது நல்லதா கெட்டதா, அது எல்லாமே பதிவேற்றம் செய்திருக்கின்ற இந்த பதிவேடை நீ படித்து பார். உன்னுடைய செயல்களின் கணக்கை பார்ப்பதற்கு, சரிபார்ப்பதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா மனிதனத்தில் அதை சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த கிதாபை பார்க்கிற போது மனிதன் சொல்வான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்ன ஒரு பதிவேடு, என்ன புத்தகம் இது, எப்படிப்பட்ட துல்லியமான செய்திகள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் செய்திருக்கின்ற சிறிய செயல்கள், பெரிய செயல்கள் என்று எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் துல்லியமாக இந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அதை மனிதன் காண இருக்கின்றான். மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அதை விரித்து வைத்திருக்கின்றான். அதில் இருந்து கொண்டிருக்கின்ற செயல்களை ஒவ்வொன்றா அல்லாஹ் மனிதனிடத்திலே கேள்வியாக கேட்டிருக்கின்றான். அதிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. நான் அறிந்து செய்தேன், அறியாமையில் செய்தேன், நியாயத்தோடு செய்தேன், நியாயமின்றி செய்தேன், அநியாயமா செய்தேன், அக்கிரமமா செய்தேன், எதையுமே விட்டு வைக்காமல் எல்லா நம்முடைய செயல்களும் அதிலே பதிவேற்றம் செய்து அது நமக்கு முன்னால் தொடர்ந்து காண்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த நாளில் அங்கே யாரும் பொய் சொல்லி தப்பித்து விட முடியாது. மோசடியான வார்த்தைகளை பேசி அங்கிருந்து தப்பித்து விட முடியாது. நியாயங்களை, காரணங்களை, காரியங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பித்து விட முடியாது. என்றால் நாம் என்ன உள்ளத்தில் நினைக்கிறோமோ, என்ன செயல்களை செய்கிற போது என்ன எண்ணங்களோடு செய்தோமோ அத்தனையும் துல்லியமா அறிந்திருக்கின்ற, நம்முடைய அகத்தையும் புறத்தையும் ஒருபோன்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அகில உலகத்தின் எஜமானனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே எந்த ஒன்றையும் நம்முடைய வாதங்கள், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆற்றல்கள் இதுவே நம்மை காப்பாற்றிவிட முடியாது. அப்படியான ஒரு நாள், அதுதான் அந்த விசாரணை நாள். இந்த விசாரணை நாளிலே அல்லாஹ் தஆலா அடியார்களை இரண்டு விதமாக விசாரிக்க இருக்கின்றார். இரண்டு தரப்பினர்களா விசாரிக்க இருக்கின்றார். ஒரு தரப்பினர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகில் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவன் விதித்த கடமைகளை பின்பற்றி கொண்டு அதனை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், அவன் தான் நம்முடைய இரட்சகன், இந்த உலகத்தை அவன் நமக்கு சிறிது கால தங்குமிடமாக அமைத்து தந்திருக்கின்றான், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது மறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது, அங்கே நாம் இந்த உலகத்திலே அவனுடைய கட்டளை கிணங்க வாழ்ந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைய இருக்கிறோம். அதற்கு மாற்றமாக அவனுக்கு மாறு செய்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நஷ்டத்தை, நரகத்தை அடைய இருக்கிறோம் என்கிற பரிபூர்ணமான நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழுகிற போது நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு விசாரணை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் மீது கருணை உள்ளவன்.
இரக்கம் காட்டக்கூடியவன். பில் முஃமினீன ரவுஃப், அவன் பில் முஃமினீன ரஹீமா, அவன் முஃமின்கள் மீது கருணை புரியக்கூடியவன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு என்ன செய்கிறான்? அவனுடைய கருணை, அவனுடைய ரஹ்மத், அவனுடைய தண்டனை விட, அவனுடைய கோபத்தை விட மிகைத்ததாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியான கருணையாளனாகிய ரப்பு இந்த உலகத்தில் யாரு அவனை நம்பிக்கை கொண்டு அவன் மீதான உறுதியான ஈமானோடு அமல்களை செய்து அவன் நமக்கு விதித்திருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடினமான கேள்வி கேட்பதில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க இருக்கிறான். ஆனால் அந்த கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்காது? கடினமானதாக இருக்காது, இலகுவானதாகத்தான் இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நூகிஷல் ஹிசாப உதிப, யார் ஒருவன் நாளை மறுமையில் துருவி துருவி கேள்வி கேட்கப்பட்டானோ, இதை செய்தாயா என்று அல்லாஹ் கேட்கிற போது எந்த ஒரு நம்பிக்கையாளனும் அதை மறுத்து இல்லை என்று சொல்ல மாட்டான். செய்ததை செய்தேன் என்று ஒப்புக்கொள்வான். மறதியாக கூட அவன் செய்ய மாட்டான், செய்ததை செய்யவில்லை என்று சொல்ல மாட்டான். ஏன்? கேட்பது யாரு? நம்மிடத்தில் விசாரணை செய்வது யாரு? அகிலங்களை படைத்திருக்கின்ற ரட்சகன். அவனிடத்தில் நாம் செய்ய முடியாது, எதையும் மறைத்து பேசிவிட முடியாது. ஏனென்றால் அவனுக்கு நம்முடைய உள்ளம் இருப்பதில், உள்ளத்தில் இருப்பதையும் வெளிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறதையும் அனைத்தும் ஒரு போன்றது. அவன் யாரு? உடைய உள்ளங்களில் இருக்கின்றவற்றை அறியக்கூடியவன். அதே போன்று உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் கண்கள் செய்கின்ற மோசடியும் அறிந்தவன் அல்லாஹ் தஆலா. அப்படியான ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அவனுக்கு எதுவுமே மறைந்ததில்லை என்கிற காரணத்தினால் அவனுக்கு நாம் எதையும் மறைக்க முடியாது. அப்ப நாம் என்ன செய்யறோம்? எந்த செயல்களை எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் ஆம் என்று ஒப்புக்கொள்ள இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் என்ன செய்றான்? நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா துருவி துருவி கேள்வி கேட்பதில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நூகிஷல் ஹிசாப உதிப. இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் கூடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அலைஸல்லாஹு யகூல், அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, மறுமை நாளில் நான் அடியார்களை இலகுவான முறையில் கேள்வி கேட்பேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லவா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அல்லவா. அப்படி இருக்கிற போது யாரெல்லாம் துருவி கேள்வி கேட்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அதாபிற்கு ஆளாவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாலிகல் அர்ம், இந்த ஹிசாபுல் யஸீரா என்பது எடுத்து காண்பிப்பது மட்டும்தான். அங்கே கேள்வி கணக்கு விசாரணை என்பது இல்லை. மாறாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு அடியானிடத்திலும் நீ இன்னென்ன செயலை செய்தாயா, இதை நீ இந்த காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த அடியான் என்ன செய்வதற்கு ஆம் செய்தேன் என்று என்ன செய்வா? ஒப்புக்கொள்வான். இதுதான் ஹிசாபுல் யஸீர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல அது சொல்லுகிற ரசூலுல்லாஹி அவர்கள் விளக்கமா சொல்றாங்க, அர்ரஜுலு துரது அலைஹி துனூபுஹு சும்ம யுதஜாவஸு லஹு அன்ஹா. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அடியானிடத்தில் அவருடைய பாவங்கள் எடுத்து காட்டுவான். காட்டிவிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அதையெல்லாம் அவனை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு அப்படியே கடந்து செல்வான். சொல்லிவிட்டு சொல்லுகிறாங்க, இன்னஹு மன் நூகிஷல் ஹிசாப ஹலக, யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா கடினமான முறையில் துருவி துருவி கேள்வி கேட்டானோ அவன் அழிந்து விட்டான். அவனுக்கு அழிவுதான். ஏன்? அவன் நரகவாசியாகி விட போகிறான். அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்தில் புண்ணியமிக்க ரமலானுடைய நாட்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானின் மூலமா நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம், அவருடைய கருணையை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விலை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஆதரவு வைக்கிறோம். ரமலானுடைய நோம்பின் மூலமா அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்ற நன்மை, ரமலானுடைய இரவு வணக்கங்களின் மூலமா அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்ற நன்மை, அதுதான் எது? நமக்கான மன்னிப்பு. அந்த மன்னிப்பை ஆதரவு வைக்கின்ற நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா குற்றமாக நம்மை பிடித்து விடக்கூடாது. நமக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு தண்டனை வழங்கிவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் கடுமையான முறையில் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களா இருந்து விடக்கூடாது என்கிற தூய்மையான எண்ணத்தோடு நாம் நினைச்சோம் நம்முடைய அமல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீண்டு அதிலிருந்து நாம் விலகி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
இந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் எப்படி விசாரிக்கப்படுவான் என்று சொன்னால், இன்னல்லாஹ யுதில் முஃமின, ஒரு மூமினான அடியானை அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமாக அழைத்துக் கொள்வான். ஃபயலஹு அலைஹி கன்ஃபஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய கரத்தை அந்த அடியான் மீது வைத்துவிட்டு வயஸ்துரு, அவனை அல்லாஹ் தஆலா மறைத்துக் கொள்வான். மற்றவருடைய பார்வையிலிருந்து அல்லாஹ் அந்த அடியானை மறைத்து விடுகிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அத்தாரிஃபு தம்பகதா, இந்த பாவத்தை நீ செய்தாயே அது உனக்கு தெரியுமா? அத்தாரிஃபு தம்பகதா, இந்த பாவத்தை நீ செய்தாயே அது உனக்கு தெரியுமா என்று ரப்பு நம்மை பார்த்து கேட்க இருக்கிறான். இமாம் அஹ்மது அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவரை பார்த்து ஒரு மனிதர் சொல்கிறார், நாம் அவர்களே நீங்கள் எவ்வளவு மேன்மையை மிக்கவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். உடனே இமாம் சொல்லுகிறார், என்னுடைய தவறுகள் என்னுடைய குற்றங்கள் உனக்கு தெரியாது என்பதனால் என்னை பற்றி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதை உன்னை விட்டு மறைத்திருக்கிறான் என்று பேசுறாங்க. இமாம் அவர்கள் பணிவோடு இந்த வார்த்தையை சொன்னார். அன்பானவர்களே, எல்லோரும் மனிதர்களாகிய அனைவருமே எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் சில தவறுகள் பாவங்கள் இருக்கும். பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் தலை நிமிர்த்தி நடக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன, அவருடைய கருணையின் காரணமாக நம்முடைய பாவங்களை மறைத்திருக்கிறான், இந்த உலகத்திலே மறைத்திருக்கிறான். அப்படியான நிலை பூமிகளுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலும் வழங்கி இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ் மூலமா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடியார் சொல்வார், நாம் ஐயரத், ஆம் என்று சகா, நான் அந்த பாவத்தை செய்தேன். ஹத்தா கர்ரஹு பிதுனூபிஹி, எல்லா பாவத்தையும் அவன் செய்கின்ற எல்லா பாவங்களும் அந்த நேரத்தில் செய்யப்படும். அவன் ஒப்புக்கொண்டு கொண்டே இருப்பான். ஒன்றல்ல இரண்டல்ல, அவனுடைய வாலிபத்திலிருந்து அல்லது அவனுக்கு பருவ வயதை எட்டியதிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையில் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் அவன் வாழ்ந்தானோ அத்தனை ஆண்டுகள் அவன் நினைச்சுவான், பாவங்களை செய்து கொண்டே இருப்பான். அந்த பாவங்களை குறித்து அவனிடத்தில் என்ன செய்யப்படும், விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். அதைத்தான் என்ன செய்றாங்க, அல்லாஹ் சொன்னாங்க. கடைசி அவன் என்ன செய்வான், வரஆ ஃபி நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், அந்த மனிதன் என்ன நினைப்பான்னு சொன்னா, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஒன்றா இரண்டா? இவ்வாறவர்களே, நம்மில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து எடை போட்டு பார்க்கிறோம். நான் என்னை குறித்து, நீங்கள் உங்களை குறித்து சுயமதிப்பீடு இந்த அடிப்படையில எடை போட்டு பார்த்தால் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருக்கும்? நாம் நம்முடைய நினைவு தெரிந்த காலம் முதற்கொண்டு செய்த பாவங்கள், அதை நம்ம மறந்து விடுகிறோம், அல்லது அந்த பாவங்களை நாம் அலட்சியம் செய்து விடுகிறோம். அதனால் நாம் என்ன செய்வோம், பாவமற்றவர்களை கொண்டு நாம் நடந்து கொள்கிறோம். நம்மிடத்தில் ஏராளமான பாவங்கள் இருந்து கொண்டிருக்கு. இது எல்லாவற்றையும் நினைச்சான் அல்லாஹ் தஆலா துல்லியமா எடுத்து காண்பித்து நம்மிடத்தில் கேட்க இருக்கிறான். அப்படியான ஒரு நிலையில் அந்த அடியான் என்ன நினைக்கிறான் சொன்னா, இதோடு நான் அடித்து விட்டேன், எனக்கு இனிமே சொர்க்கம் இல்லை, நான் நரகத்துக்கு செல்ல இருக்கிறேன் என்று அந்த அடியான் எண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய கேள்வி கணக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, அடியானே இதை நான் உலகத்திலே மறைத்து விட்டேன் சொன்னான். அல்லாஹ் சொல்றான், அடியானே நான் உனக்கு உலகத்தில் இதை மறைச்சிட்டேன், மறைக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மறைக்காவிட்டால், நம்முடைய குற்றங்களை மறைக்காவிட்டால் நாமெல்லாம் யாரு? இந்த உலகத்தில் கேவலமானவர்கள் அல்லது கேவலப்படுத்தப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்றான், அவருடைய கருணையின் காரணமாகத்தான் நம்முடைய தவறுகளை மறைக்கின்றான். அதே நிலை மறுமையில் அல்லாஹ் தஆலா பூமிகளுக்கு என்ன செய்திருக்கிறான், வழங்க இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இந்த நாளில் நான் உனக்கு மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்வான். சொல்லிவிட்டு அவனுடைய நன்மையின் ஏடை அவனுக்கு கொடுக்கப்படும். வஅம்மல் காஃபிர் வல் முனாஃபிகூன், அதே நேரத்தில் காஃபிரும் முனாஃபிக்குகளும் ஃபயகூலுல் அஷ்ஹாது ஹாஉலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், அந்த நேரத்தில் சாட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள், இவர்கள் தான் தங்களுடைய இரட்சகனின் மீது பொய்யுரைத்தவர்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், இந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அந்த நேரத்தில் மலாயிக்கா அவர்களுக்கு எதிராக சபிப்பார்கள். இந்த விசாரணையில யார் தப்பித்து விட முடியும் என்று சொன்னால், மூமின்களாக இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த நேரத்திலே தப்பித்து விட முடியும் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மூமின்களில் சில மக்களை
கேள்வி கணக்கின்றி இருக்கிறார், சொர்க்கத்திற்கு அனுப்ப இருக்கிறார். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயமாக நபிமாரிடத்தில் எடுத்து காண்பிப்பான். ஒரு நபி வருவார், அவரோடு ஒரு மனிதர் அல்லது யாருமே இல்லாத நிலையும் கூட இருக்கும். நபி வருவாங்க, நபியோடு அவருடைய ஈமான் கொண்ட மக்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு நபி வருவார், அவரோடு ஓரிரு நபர்கள் இருப்பார்கள். இன்னொரு நபி வருவார், அவரோடு ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். இறுதியாக ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை நான் காண்பேன். அந்த நேரத்துல இதுதான் என்னுடைய உம்மத்து என்று நான் சொல்லுவேன். அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவருக்கு சொல்லப்படும் ஹாதா மூசா வ கௌமுஹு, இது மூசா அவருடைய சொல்றாங்க, உங்க உம்மத்து அல்ல. பிறகு அல்லாஹ் சொல்றான், உன்துர் இலா லுஃப், நீங்கள் அந்த அடிவானத்தை பாருங்கள். ஃபைதா சவாதுன் யம்லஉ லுஃப்க, அடிவானத்தை மறைத்திருக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்கே காட்டப்படும். அதுதான் யாரு? ஹாதிஹி உம்மத்து, இதுதான் ஒரு உம்மத். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வயதுகுல் ஜன்னத மின் ஹாஉலாஇ 70000 பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கில்லாமல் அதிலே 70000 பேர் சொர்க்கம் செல்வார்கள். யாரு? முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் உம்மத்தை சேர்ந்தவர்கள். பிறகு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, அந்த இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர், அதாவது இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த மக்கள் யார் என்பதை இருக்கிறாங்க தெளிவுபடுத்தப்படவில்லை. யார் அந்த 70000 பேர் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அப்ப அந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, நஹ்னுல் லதீன ஆமன்னா பில்லாஹி வத்தபஅனா ரசூலா, நாங்க வந்து செஞ்சோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ரசூலுல்லாஹ் அவர்களை பின்பற்றினோம். நாங்க அதே நேரத்தில் என்ன செஞ்சோம், எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க யாரு? ஜாஹிலியத்தை அடைந்து அதற்கு பிறகு இஸ்லாத்தை அடைந்து கொண்டவர்கள். எனவே இது போன்று அவங்க இஸ்லாமிலே பிறந்தவர்கள், இஸ்லாமிலே வளர்ந்தவர்களா அந்த மக்கள் இருப்பார்கள். நாங்கெல்லாம் ஜாஹிலியத்துல பிறந்தவங்க, அதனால நாங்க 70000 பேர்ல வரமாட்டோம் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் 2 சாரலா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹை அடைந்த போது ரசூலுல்லாஹ் அவர்கள் அவங்கள்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுமுல் லதீன லா யஸ்தர்கூன வலா யத்தயரூன வலா யக்தவூன், அவங்க யாருன்னா அவர்கள் ருக்கியா செய்ய தேட மாட்டார்கள், அதை ஓதி பார்ப்பதற்கென்று ஆட்களை தேட மாட்டார்கள். அதே போன்று பறவை சகுனத்தை பார்க்க மாட்டார்கள். அதே போன்று சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மேலும் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது, ரட்சகன் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70000 நபர்கள் யார் என்பதை விளக்கம் சொல்கிறார்கள். இதுல ரசூலுல்லாஹ் அவர்கள் 3 தரப்பினர்களை சொன்னாங்க. யாரெல்லாம்? ஒன்று, ருக்கியா செய்ய மாட்டார்கள், அதாவது ருக்கியா செய்ய தேட மாட்டார்கள். வலா யஸ்தர்கூன் என்று சொன்னால் ஒரு ராக்கியை தேடுவது, எனக்கு ஓதி பாருங்கள் என்று ஒருவரை நாடி செல்வது. அப்படி ஓதி பார்ப்பதற்கு தேடலாமா என்று கேட்டால் இதற்கு அறிஞர்கள் 2 விதமான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, ஷிர்கான முறையில் ஓதி பார்த்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது, அது ஹராம். என்றால் அறியாமை காலத்தில் அப்படிப்பட்ட செயல்கள் நடந்திருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்றாங்க, நாங்க ஓதி பார்க்கிறோம், அந்த ஓதி பார்க்கக்கூடிய ஒரு நபர் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து செய்றாங்க, ஓதி பார்க்க தெரியும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆரித் அலைய ருகாக், நீ என்ன ஓதி பார்க்கிறாய் என்று காட்டு என்று கேட்கிறார்கள். அப்ப அவர் என்ன செய்றாங்க, அந்த வாசகத்தை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, எதில் ஷிர்க் இல்லையோ அது போன்ற ஓதி பார்த்தல் என்பது கூடும் என்று சொன்னாங்க. ஷிர்கில்லாத வாசகத்தை கொண்டு ஒருவர் ஓதி பார்க்கிறார், அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை கொண்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு, அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு கேட்கிறார் என்று சொன்னால் அப்படியான ஓதி பார்த்தல் மார்க்கத்தில் இருக்கு, அது கூடுமானது. அதல்லாத முறையில் ஓதி பார்க்கிறார் என்று சொன்னால் அது ஷிர்கானது, அது கூடாது. இப்படி இதன் அடிப்படையில ஒரு மனிதர் என்ன செய்றாங்க, தனக்கு நிவாரணம் வேண்டி ஓதி பார்க்கிறார், அது கூடுமானது. அதே நேரத்தில் ஓதி பார்க்க தேடக்கூடியவராக இருக்க மாட்டார் என்று சொன்னால் அவர் தனக்கு ஓதி பார்க்க முடியும் என்கிற நிலையில் இன்னொருவர்கள் தேடி செல்ல மாட்டார். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒருத்தர் ஓதி பார்க்கிறாங்கன்னு சொன்னா அதுல தப்பில்லை. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்வுற்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விற்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள், ஓதி பார்க்கும்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த முறையில் அல்லாமல் மார்க்கம் தடுத்திருக்கின்ற முறையிலான ஓதி பார்த்தல் என்கிற அந்த காரியத்தை செய்யாதவர்கள். அடுத்ததாக பறவை சகுனம். பறவை சகுனம் என்று சொன்னால் அது அறியாமை காலகட்டத்தில் இருந்த ஒரு பழக்கம்.
ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை நாடி செல்லும் போது என்ன செய்வாங்க, பறவைகளை பறக்க விடுவார்கள். பறக்கிற பறவை வலது பக்கம் பறந்துச்சுன்னா அது நல்ல காரியம், இடது பக்கம் பறந்துச்சுன்னா அது கெட்ட காரியம். இப்படி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு செயலை செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் இது போன்ற சகனங்களை காரணமாக்கினாங்க. நம்ம ஊர்ல இந்த மக்கள்கிட்ட சில வழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பறவை விட மாட்டாங்க, இவங்க பூனையை பார்ப்பாங்க. சரிங்களா, பூனை குறுக்கால போச்சுன்னா அந்த காரியம் விளங்காது, அதனால பின் வந்துருவாங்க, போக மாட்டாங்க. என்ன காரியத்துக்கு அப்படி புறப்பட்டாங்களோ பூனை குறுக்கல வந்துச்சு, அதனால அந்த காரியம் உருப்படாதுன்னு சொல்லி திரும்பிடுவாங்க. உங்கள்கிட்ட பூனை சகனம் இருந்து கொண்டு இதுவும் அதே வகையை சார்ந்தது. இப்படியான மடமைத்தனமான காரியங்களை, இணை வைப்பு சார்ந்த காரியங்களை செய்யக்கூடியவனா இருக்க மாட்டார்கள். அதே போன்று வலாயத்தவும் சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். அதாவது சூடு போட்டுக் கொள்ளுதல் என்று சொன்னால் அது ஒரு சிகிச்சை. சில நோய்களுக்கான நிவாரணத்திற்காக என்ன செய்வாங்க, சூடு வைப்பாங்க. அப்படியான அந்த சூடு போட்டுக் கொள்ளுதல் என்கிற பழக்கம் அறியாமை கால மக்களிடத்தில் நோய்க்கான சிகிச்சையாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, 3 விஷயத்தில் ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க. ஒன்று தேனில் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று சூடு போட்டுக் கொள்வதில் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று கரிஞ்சீரகத்தில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன இடத்தில் ரசூல் என்ன செய்றாங்க, நான் இந்த 2 அனுமதிக்கிறேன், அது ஆகுமானது அல்ல என்று தடுக்கிறாங்க. எதை? சூடு போட்டுக் கொள்வது. அப்ப அதன் அடிப்படையில அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற முறையிலான சிகிச்சைகளை தேட மாட்டார்கள் என்பது இதற்கான பொருள். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ரப்பின் மீது என்ன செய்வாங்க, முழுமையாக தவக்குல் வைப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ரப்பு போதுமானவன், அவன் எங்களுக்கு போதுமானவன் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு, அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, இருந்து விடுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சொல்லும் போது அங்கே ரசூலுல்லாஹ் அவர்களோடு உகாஷா பின் மெஹ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருக்கிறார். உகாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அமின்ஹும் அன யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நானும் அவர்கள் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம், ஆம், நீ அவர்களை சார்ந்தவர் தான். அவருக்கு அந்த வாக்கியம் எது, 70,000 பேர் கேள்வி கெடுக்கலாம சொல்லிட்டு போவாங்க சொன்னாங்க. அந்த நபர்கள் அவர் ஒருத்தர் இடம் பெறாரு. உடனே இவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன செய்றாரு, அவர் வராரு, அமின்ஹும் அன யா ரசூலுல்லாஹ், நான் அவர்கள் இருந்து ஒருவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபகக பிஹா உகாஷா, உகாஷா உன்னை முந்தி விட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கள் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு உன்னை முந்தி விட்டார் என்று சொன்னார். இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, நன்மையான விஷயத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறோமோ, எவ்வளவு முயற்சி அதுக்கு மேற்கொள்கிறோமோ, அதற்கேற்பத்தான் அவனுக்கு பிரதிபலன் வழங்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையான காரியங்களை நீங்கள் போட்டி போடுங்கள், விரைந்து வாருங்கள், வஸாரிபு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வ ஜன்னah, உடைய ரப்பின் இரட்சகருடைய மன்னிப்பின்பால், அவருடைய சொர்க்கத்தின்பால் விரைங்கள். அந்த விரைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் நீங்க இருக்கிறாங்க, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 20,000 பேரில் இடம் பிடித்தார். இந்த செய்தியை ஒட்டி நாம் இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 70,000 என்பது வெறும் உலகம் தோன்றி உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் 70,000 அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் 70,000 இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரும். அப்ப அதனால இந்த வாக்குறுதியோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இன்னல்லாஹ் வஅதனி அன் யுத்கில மின் உம்மத்தி ஜன்னத 70,000 பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கின்றி என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா 70,000 பேர் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட அதிகமா வேண்டும் என்று அதற்கு அல்லாஹ்வின் தூதரிடத்துல அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒவ்வொரு ஆயிரத்துடனும் அல்ல ஒவ்வொரு 70,000 குல்லி அல்ஃபின் சபூன், ஒவ்வொரு ஆயிரத்தோடும் 70,000, இப்படி 70,000 பேர் சொர்க்கம் போவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களோடு சேர்ந்து இன்னொரு 70,000 பேர் என்று அல்லாஹ் தஆலா செஞ்சா அந்த சொர்க்கவாசிகளை அதிகப்படுத்தினான். வஸாதனி ஸலாஸ ஹஃபியாத்தின், இதோடு சேர்ந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னுடைய கைகளால் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், 3 முறை அள்ளி போடுகிறான் சொர்க்கத்திற்கு என்று, அதையும் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த செய்திக்கான விளக்கமாக இப்னு அப்பாஸ் சொன்னாங்க,
ஹாதில் அஸியாத்து லா யஅலமு மிக்தாரஹா இல்லல்லாஹ். இந்த அல்லாஹ் அள்ளி போடுகிறான்னு சொன்னாங்க இல்லையா, அதோடைய அளவு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அவ்வளவு எண்ணிக்கையில் அல்லாஹ் இருக்கிறான். நாளை வறுமையில் கேள்வி கணக்கின்றி ஒரு கூட்டத்தை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்ப இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படியான கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நம்பிக்கையாளர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம முதல் ஹதீஸை கேட்கிற போது எல்லாம் பேசக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதை கேட்கிற போது நம்மில் அதிகமானவர்களுக்கு நிராசை உண்டாயிடும். என்ன நிராசை? அது முடிஞ்சு போச்சு கணக்கு, இனிமேல் நம்மளால அதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். அப்படியான தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம பேசணும் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க இல்லையா, ஃபைதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலில் ஃபிர்தௌஸ் ஃபைன்னஹா அலல் ஜன்னah. சொர்க்கத்திலே உயர்ந்த இடம் இது ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதான் உயர்ந்த இடம். நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா எதை கேட்கணும்? ஃபிர்தௌஸ் கேளுங்க. ஏன் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? ஃபிர்தௌஸ் அது நபிமார்களுக்குரியது, அல்லது அது ஷுஹதாக்களுக்குரியது, அல்லது அது சாலிஹீன்களுக்கு, அப்படி இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டுகிற போது அல்லாஹ்வுடைய கருணையை வேண்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த நிலைகளை, உயர்ந்த படித்தரங்களை அல்லாஹ்விடத்தில் ஆதரவிக்க வேண்டும். யார்கிட்ட கேட்கிறோம்? ரப்பிட்ட கேட்கிறோம். அப்ப அதற்கு என்ன தயக்கம்? அப்ப அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்பிச்சிடும் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்? 70,000 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கணும். 70,000 பேர்ல நானும் ஒருத்தனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் முதல் கூட்டம் இந்த 70,000 அல்லது அந்த 70,000 ஒவ்வொரு 1000 அல்லாஹ் தஆலா 70,000 அனுப்புவான் என்று சொல்கிறான்வா, அந்த 70,000 இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆதரவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் முயற்சிகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரத்தை அடைவோம், கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறுத்துகிறேன். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்கிற செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அந்த செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆக அறிந்து கொண்ட விஷயங்களை நம்முடைய ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொண்டு மறுமையை நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மறுமை கிடைக்கின்ற பலன்களை நாம் எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய அமல்களை இஹ்லாஸான முறையில் அமைத்துக் கொள்வோம். ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.